கறிவேப்பிலையின் அதிசயங்களும் வியக்க வைக்கும் உண்மைகளும். உண்மைதாங்க சொல்ல போறேன். அதாவது கறிவேப்பிலையை மட்டுமே தினந்தோறும் ஒரு மனுஷன் தன் வாழ்நாள் சாப்பிட்றாங்க அப்படின்னா அவன் உடம்புல ஒரு நோய் வராது சொன்ன நம்புவீங்களா? ஆனால் அதுதான் உண்மை. அதாவது தற்போது வந்து ஆராய்ச்சி ஆய்வுலாம் சொல்லியிருக்காங்கன்னா இந்த கறிவேப்பிலையில் இல்லாத சத்துக்களும் இல்லை, இல்லாத விட்டமின்களிலும் அனைத்து விதமான சத்துக்களும் அடைந்த ஒரே பொருள் கறிவேப்பிலை தான். அதுவும் குறைந்த விலையில் கிடைக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதம் கூட சொல்லாங்க. அதோட மட்டும் இல்லாமல் நம்ம பண்ற தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கறிவேப்பிலையை வந்து நம்ம சமையலில் வந்து சும்மா 4-5 இலையை போட்டு வெறும் வாசனைக்காக மட்டும் தான் பயன்படுத்தணுமே தவிர இதோட மருத்துவ குணங்கள் தெரிஞ்சு யாரும் பயன்படுத்தல. ஆனால் இதுக்கப்புறம் இந்த தப்பை நீங்கள் பண்ணாதீங்க. கறிவேப்பிலை யாரும் ஒதுக்காதீங்க. கண்டிப்பாக கறிவேப்பிலை உங்கள் உணவில் சேர்த்து சாப்பிட்றீங்கன்னா உங்கள் உடம்பில் வரக்கூடிய 7-8 நோய்களுக்கு சிறந்த மருந்தாக இருக்கும். அதோடு இல்லாமல் நம்ம உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா உச்சன் தலையில் ஆரம்பித்து கீழ் பாதம் வரைக்கும் அனைத்து சத்துக்களுமே கொண்டிருக்கிற ஒரே பொருள் இந்த கறிவேப்பிலை தான் சொல்கிறாங்க. தயவு செஞ்சு இந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா நீங்களே வாய் அடித்து போயிடுவீங்க. அந்த அளவுக்கு சத்துக்கள் அடங்கியிருக்கு. அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு புட்டு புட்டு வைக்கிறீங்க. அதுக்கு முன்னாடி இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் தினமும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் இப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ஆல்னு செட் பண்ணுறேங்க. நம்ம போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கும் தகவல் தெரியாமல் அவங்களும் ஷேர் பண்ணுறேங்க. சரிங்களா? சரி வாங்க அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தலாம். ஸோ முதல் விஷயம் தெளிவாக சொல்லிடுங்க. நம்ம சித்த மருத்துவத்தில் ஆரம்பிச்சு இப்போ இருக்கிற இங்கிலீஷ் மெடிசன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கறிவேப்பிலையை வந்து ஒரு மெடிசனல் ப்ராடக்ட்டை தான் பயன்படுத்துவாங்க. அதாவது மருத்துவ குணங்கள் நிறைஞ்ச ஒரு பொருளை தான் பயன்படுத்தி வராங்க. ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா யார் இதுக்கெல்லாம் ரத்த சோகை வரக்கூடிய அறிகுறி இருக்கோ, அதாவது உங்கள் உடம்புல ரத்தம் குறைவாக இருக்குது, என் உடம்புல சிவப்பு ரத்த அணுக்களோட எண்ணிக்கை குறைவாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ரத்த சோகை, அதாவது இங்கிலீஷில் அனைவன் சொல்லுவாங்க, அந்த நோய் வர அதிகம் வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தினந்தோறும் வெறும் வயிற்றில் கறிவேப்பிலை சாறு அப்படின்னா கறிவேப்பிலை வந்து ஒரு 2 கொத்து சாப்பிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரத்த சோகை பிரச்சனையே வராதுன்றாங்க. அதுக்கு அடுத்த விஷயங்க, நீங்கள் தினந்தோறும் கறிவேப்பிலை வெறும் வயிற்றில் சாப்பிட்றதுனால உங்கள் உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டம் சீராகவும் இருக்குன்றாங்க. அதோடு இல்லாமல் இதயம் தொடர்பான எந்த ஒரு பிரச்சனையும் வராதான். நம்ம ரத்த குழாய்க்குள்ள ஏற்படக்கூடிய அந்த கொழுப்பின் அடைப்பு வந்து பார்த்தீங்கன்னா நீக்குவதற்கு இந்த கறிவேப்பிலை ஒரு பெரும் பங்காற்றுன்னு தராங்க. இன்னொரு முக்கியமான மேட்டர் என்னன்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருக்கும் இருக்க ஒரே பிரச்சனை பார்த்தீங்கன்னா எனக்கு முடி அதிகமாக கொட்டுது. அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இருக்கிற பொதுவான பிரச்சனை எனக்கு முடி அதிகமாக கொட்டுது, முடி அதிகமாக வளரணும், அடர்த்தியா இல்லை அப்படின்னு கவலைப்பட்டீங்கன்னா கவலை விட்டு தள்ளுங்க. தினந்தோறும் வெறும் வயதில் கறிவேப்பிலை எண்ணி தொடர்ந்து ஒரு 60 நாள்லேருந்து 90 நாள் சாப்பிட்டு பாருங்க. அதுக்கப்புறம் ஏற்படக்கூடிய மாற்றத்தை மட்டும் நீங்களே கண்டு உண்மையாகவே சொல்ற ஆச்சரியப்பட்டு போவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல பேருக்கு இது வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்காங்க. இன்னொரு மேட்டர் என்னன்னா, நீங்கள் 2 வாரம் 3 வாரம் சாப்பிட்டு எனக்கு முடி வளரலாம் சொல்லக்கூடாது, குறைஞ்சி 90 நாள் சாப்பிடணும். சரிங்களா? இன்னொரு முக்கியமான விஷயங்க, யார் யார் உடம்புலாம் கெட்ட கொழுப்புகளை நீக்கும், எனக்கு கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கு, என் எடையை வந்து பார்த்தீங்கன்னா குறைக்கும்னு நினைக்கிறீங்களோ தினந்தோறும் வெறும் வயிற்றில் கறிவேப்பிலை சாறு அப்படின்னா கறிவேப்பிலை சாப்பிட்டு வரீங்கன்னா உங்கள் கெட்ட கொழுப்புகளை நீக்குவதற்கும் நல்ல கொழுப்புகளை அதிகப்படுத்துவதற்கும் உங்கள் உடல் எடையை குறைப்பதற்கும் இந்த கறிவேப்பிலை ரொம்ப ரொம்ப உதவுதுன்றாங்க. அந்த அளவுக்கு பயன்படுதான். இன்னொரு மெயின் மேட்டருங்க, இதயம் தொடர்பான எந்த ஒரு பிரச்சனையும் வராதான். அதுக்கப்புறம் உங்களுக்கு கண் பிரச்சனை ஏதாச்சும் இருக்கு, எனக்கு கண் மங்களா தெரியுது, எனக்கு கண் சரியா தெரிய மாட்டேது அப்படின்னு கவலைப்பட்டாலும் சரி, கறிவேப்பிலை சாப்பிட்றதுனால உங்கள் கண் பார்வை திறன் அதிகரிக்கின்றாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சக்கரை நோய் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு கறிவேப்பிலை சாப்பிட்டு பாருங்க. கண்டிப்பாக உங்கள் சக்கரையால் வந்து கட்டுக்குள்ள இருக்கும், குறையத்துக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. ஸோ இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பயன்கள் இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இது வந்து வாசனை பொருளாக மட்டும்தான் நம்ம சமையலில் போட்டு வரோம், பயன்படுத்தி வரோம். அப்படி பயன்படுத்தினாலும் அதை ஒதுக்கிறோம். இதுக்கப்புறமாச்சு இது ஒரு பயனை செஞ்சு ஒதுக்காதீங்க, தினந்தோறும் சாப்பிட்டுவாங்க. கண்டிப்பாக இது ஒரு மாற்றத்தை கண்டு நீங்களே வாயடிச்சு போயிருங்க சொல்கிறேன். இது போன்ற பல தகவல் நான் கொடுத்துட்டே இருக்கேன் தினந்தோறும். அதை நீங்கள் தவறாமல் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறேங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தவறாதீர்கள்.